சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தமிழ்கிட்ட வந்து சேது சொல்றாரு. இனிமே கையிலலாம் துணியை துவைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. இதுல உள்ளதுல நீ போட்டு துணியை துவைச்சுக்க. உனக்கு இதை எல்லாத்தையுமே நீ பயன்படுத்திக்க. அதுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சேது சொல்றாரு. உடனே தமிழ் சொல்றாங்க, நீங்க வாங்கினது எதுக்கு நான் பயன்படுத்தணும் அப்படின்னு தமிழ் சொல்லவும், ரொம்ப விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத, சொல்றத செய் அப்படின்னு சேது சொல்றாரு. அப்புறம் பார்த்தா தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவருக்கு வர வர ரொம்ப பாசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில என்னடானா நமக்கு வழுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலையும் பார்த்தாரு. இப்ப என்னடானா நம்ம மலரக்கா கிட்ட பேசுறத கேட்டுட்டு காலையில அம்பட்டு பொருளை இறக்கிருக்காரு. இவருக்கு நம்ம புள்ள மேல பாசம் எல்லாமே இம்புட்டு செய்யறாரு. இவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா வெளியே காட்டினா கௌரவ குறைச்சலாயிரும் போல இருக்கு அப்படின்னு தமிழ் வந்து மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அப்பத்தா வர்றாங்க. அடியே என்னடி இது, அம்பட்டு பொருளை இங்க இருக்கு அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. உடனே சேது வர்றாரு. என்ன சேது, அம்பட்டு பொருளை வாங்கி போட்டிருக்க அப்படின்னு சேது கிட்ட அப்பத்தா கேட்கவும், உடனே சேது வந்து, அது ஒன்றும் இல்லை, எனக்கு தேவைப்பட்டுச்சு, என் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ தானே சொன்ன பொம்பளை தயவு இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பொம்பளை தயவுலையா வாழ்றேன்? இப்ப பாத்தியா, அதுக்கு எல்லாத்தையும் மிஷினை கொண்டாந்து இறக்கிட்டேன். இப்போ துணியை துவைக்கிறதுக்கு மிஷினு, அரைக்கிறதுக்கு மிக்சி, இப்படி எல்லாம் இருக்கு என்கிட்ட, பாத்துக்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்றாரு. அப்பத்தா கேக்குறாங்க, ஓஹோ இது எல்லாம் உனக்காக வாங்கினேன், இதான் நான் நம்ப அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், ஆமா கிழவி எனக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சேதுவும் சொல்றாரு. உடனே அப்பத்தா வந்து மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி கஷ்டப்படவும் அம்புட்டை கொண்டாந்து இறக்கிட்டான் பாத்தியா அப்படின்னு அப்பத்தா நினைச்சுக்கிறாங்க. சரிதான்டா, உனைய பத்தி எனக்கு தெரியாதே, போடா போடா அப்படின்னு அப்பத்தாவும் கிளம்பி போயிடுறாங்க. இங்க பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க. பாத்தியாடி இவனை, பொண்டாட்டிய பிடிக்காது, புள்ள ஏன் புள்ள இல்ல அப்படி இப்படின்னு சொன்னா, இப்ப பார்த்தா பொண்டாட்டி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அம்பட்டு பொருளை கொண்டாந்து இறக்கிருக்கான். ஈஸ்வரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா காலையில ஆகிருது. தமிழ் வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது வந்துட்டு எங்கேயோ வெளியே போறாரு. அவரோட ஃப்ரெண்டு வர்றாரு. ஃப்ரெண்டு வந்துட்டு, என்ன மாப்ள இந்த பக்கம் அப்படின்னு சேது கேட்கவும், அது ஒன்றும் இல்லையா, என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, அவளை போய் இப்பதான் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வந்தோம். என் பிள்ளைய தடவை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சியா, அம்புட்டு அழகா இருக்கியா என் புள்ள அப்படின்னு அந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து சேதுகிட்ட சொல்லவும், சேதுவுக்கு வந்து இப்போ தமிழ் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்ததுதான் ஞாபகம் வருது. தமிழை கூட நம்மளும் ஸ்கேன் பார்க்க போயிருந்தா நம்ம பிள்ளைய பார்த்துருக்கலாமோ அப்படின்னு சேது வந்து மனசுக்குள்ள அடிச்சுக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு கேக்குறாரு, ஏன் மாப்பிள உன்னோட ஒய்ஃபும் பிரெக்னெண்டா இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நீ ஸ்கேன் எடுக்க போனியா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இனிமேதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது மழப்பிடுறாரு. சரி மாப்பிள, உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா அதை விட்டுறாத, நீ போய் பாரு அப்படின்னு சேது கிட்ட அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. உடனே சேது கேக்குறாரு, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், ஏற்கனவே ஸ்கேன் எடுத்துட்டா நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்டா அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கவும், அதுக்கு அவர் சொல்றாரு, தெரியல மாப்பிள்ள, நீ வேணா போய் கேட்டு பாரு, அவங்க எதுவும் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து ரொம்ப யோசனையாவே இருக்காரு. சரி நம்ம இப்பவே போய் நம்ம பிள்ளைய பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வண்டி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அங்க போயிட்டு உட்கார்ந்துருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல சேதுவுக்கு. ரொம்ப மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்கு. இன்னொரு பக்கம் அவருக்கு மனசும் தடுக்குது. இருந்தாலும் அதெல்லாம் மீறி டாக்டரை பார்க்க போயிட்டாரு சேது. என்ன சார் வேணும் அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, அது இல்லை மேடம், இந்த மாதிரி என்னோட மனைவி தமிழ்ச்செல்வி அப்படின்றவங்க 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கேன் எடுக்க வந்தாங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, யாரு, அந்த பாட்டி அம்மா கூட வந்தாங்களே அவங்க தானே அப்படின்னு டாக்டர் கேட்கவும், ஆமா அவங்களே தான். அவங்களுக்கு வயிற்றுல வளர்ற குழந்தை எப்படி இருக்கு, நல்ல ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு டாக்டர் கிட்ட சேது கேக்குறாங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லவும், நான் அந்த குழந்தைய பார்க்கலாமா அப்படின்னு சேது கேக்குறாரு. என்ன சார் திடீர்னு கேக்குறீங்க அப்படின்னு டாக்டர் கேட்கவும்,
என்னால அன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா நீங்க எதுவும் போட்டோ கிட்ட எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சேது கேக்குறாரு. ஒரு நிமிஷம் சார், நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தனியா ரூம்குள்ள வந்து அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு பாட்டியம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் டாக்டரம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், நான் நல்லா இருக்கேன். இப்போ உங்க பேரே உங்க பேத்திக்கு ஸ்கேன் எடுத்தத பார்க்கணும்னு வந்து கேக்குறாரு. அவர் புள்ளைய பார்க்கணுமா அப்படின்னு சொன்னதும் அப்பத்தாவுக்கு அம்புட்டு சந்தோஷமாயிருச்சு. ஓஹோ, திருட்டு பையன் நமக்கு தெரியாம போய் புள்ளைய பார்க்க போயிருக்கானா அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. உடனே அப்பத்தா வந்து சொல்றாங்க டாக்டர் கிட்ட, டாக்டரம்மா இந்த மாதிரி அவங்கிட்ட ரெட்டை புள்ளன்ற விஷயத்த சொல்லிடாதீங்க, ஆனா அந்த குழந்தையோட படத்தை மட்டும் நீங்க என் பேரக்கிட்ட காமிங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், சரிங்கம்மா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு சேதுவை உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டு இங்க பாருங்க, இதுதான் உங்க வாரிசு அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துட்டு சேதுவுக்கு அம்புட்டு சந்தோஷமாயிருது. அவரோட கண்ணெல்லாம் கலங்கிருது. அப்புறம் சேது வந்துட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் சேதுவுக்கு. சேது படசையும் நினைச்சு பாக்குறாரு. இப்படி வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இவ ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. அப்புறம் பார்த்தா இங்க அப்பத்தா வர்றாங்க. வந்து தமிழுக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. அடியே, ஓ புருஷன் இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியுமாடி? ஓ புள்ளைய பாக்குறதுக்கு திருட்டுத்தனமா போயிருக்கான். நம்ம போன ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் புள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா கிட்ட கேட்டிருக்கான் அப்படின்னு அப்பத்தா வந்து தமிழ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமாச்சு சொல்றீங்க அப்படின்னு அப்பத்தா கிட்ட தமிழ் கேட்கவும், ஆமாண்டி, அவன் உன் புள்ளைய பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம புள்ளையை பார்த்தே ஆகணும்னு வேற கிடையா கிடந்திருக்கான். அதனால டாக்டர் என்கிட்ட காட்டவான்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நானும் காட்டுங்கன்னு சொன்னேன். அவனும் புள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கான். புள்ள மேல பாசம் இல்லன்னு சொல்லிட்டு பாத்தியா, நமக்கெல்லாம் தெரியாம திருடுத்தனமா அவன் போய் புள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு அப்பத்தா வந்து தமிழுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து அப்பத்தா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா அம்மாச்சி, ஸ்கேன் பண்ண போகும்போது நான் கூப்பிட்டேன். நான் என்னமோ வர முடியாது அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டாரு. இப்ப பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இத வந்து சாவித்திரி கேட்டுருது. ஐயோ, இவ என்ன ஒட்டு மொத்தமா பொண்டாட்டி கால விழுந்துருவான் போலயே, புள்ளைய சாக்கா வச்சு இவளும் திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துருவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம சும்மா விடவே கூடாது, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இவளை அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. இந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் எந்த காலத்துலயும் ஒண்ணு சேரவே கூடாது அப்படின்னு சாவித்திரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் சேதுவும் வீட்டுக்கு வர்றாரு. என்னடா பேராண்டி, எங்க போயிட்டு வர அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. நான் சும்மா வெளியே போய் டீ குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சேது சொல்லவும், அதுக்கு என்னப்பா எம்பிட்டு நேரமா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. ஆமா, நீ எதுக்கு தொன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சேது வந்து அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்பத்தாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.